அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது உருவாகவிருக்கிறது. விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க மாணிக்கம், இது தொடர்பான தகவல்கள் அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் 48 மணி நேரத்தில் ஒரு புயல் உருவாகும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல குமரிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக, அதாவது நாளை தினத்திற்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் எனவும், அதே போன்று நேற்று தினம் மலாக்கா பகுதிகளில் இருந்து நகர்ந்து மேற்குவடமேற்கு திசை நகர்ந்திருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போதைய சூழல்ல இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி இது மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இன்றைய தினம் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய சூழல்ல அது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு பிறகாக அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து மேலும் வலுவடையும் எனவும், அதற்கு பிறகாக 26ஆம் தேதி வாக்கில், அதாவது 48 மணி நேரத்திற்குள்ளாக அது நமக்கு ஒரு புயல் என்ற நிலையை எட்டப்பட்டு எதிர்பார்ப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சூழல்ல நேற்று தினம் குமரிக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி என்பது தற்பொழுது மேலும் வலுவடைந்து வருவதாகவும், இதன் தாக்கத்தின் காரணமாக 25ஆம் தேதி, அதாவது நாளைக்குள்ளாக வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இதன் காரணமாக ஏற்படக்கூடிய மழைக்கான வாய்ப்புகளை பின்வரக்கூடிய முன்னறிவிப்புகளில் தெரிவிக்கப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.